ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி டைம் வித் கௌசி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் உங்கள் கௌசல்யா ராஜன். வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். அதிகாலை 2 மணி அளவில் ருத்ரன் அவனின் ரகசிய லொகேஷன் டிவைஸில் இருந்து வேந்தனின் அரண்மனைக்குள் வந்த காலை ட்ரேஸ் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது சஞ்சு உறங்கிக் கொண்டிருந்தான். அவர்களுக்கு தூக்கம் என்பதே சிறிது நேரம்தான். பகல் முழுக்க அரண்மனையில் வேலை செய்துவிட்டு இரவில் பாதி நேரம் சஞ்சு தூங்க ருத்ரன் தன் வேலையை செய்வான். ருத்ரன் தூங்கும் நேரத்தில் சஞ்சய் அவனின் வேலையை செய்வான். இப்பொழுது சஞ்சு உறங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது சஞ்சு திடீரென்று புலம்ப ஆரம்பித்தான். ருத்ரன் என்னவென்று அருகே சென்று பார்க்க சஞ்சுவிற்கு கனவு வந்திருக்கும் போலும். அவன் கனவில், என்ன மறந்துட்டியா ஜூஜு மாமா என்று குரல் கேட்க, பொம்மக்குட்டி எங்க போன? உன்னை நான் தேடாத இடம் இல்லடி. இப்போ எங்க எப்படிடி இருக்க? உன் ஜூஜு மாமா உனக்கு வேணாமா? ஏன் கண் முன்ன வாச்சலும் என்று சஞ்சு கேட்க, போ ஜூஜு, நான் உன் பீச்சுக்கா, நான் வரமாட்டேன். இத்தனை வருஷமா நீ என்ன மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ கூப்பிட்டா நான் வரணுமா? நான் வரமாட்டேன் என்று ஒரு குரல் ஒலி கேட்க, பொம்மக்குட்டி தப்புதான், உன்னை பார்க்க வராதது தப்புதாண்டி, என்னை மன்னிச்சிடு பாப்புக்குட்டி என்று சொல்லிக்கொண்டே தன் பொம்மைக்குட்டியை தேட, பொம்மக்குட்டி மாமா நீ சொன்ன மாதிரியே பெரிய போலீஸ் ஆகிட்டேன்டா, உனக்காகவே கஷ்டப்பட்டு IPS ஆகியிருக்கேன் என்று சொல்ல, நிஜமாவா மாமா? எனக்காகவா? எனக்காகவே போலீஸ் ஆணையா என்ற குரல் கேட்க, ஆமா பாப்புக்குட்டி, மாமா பாவம்ல, என் கண் முன்னாடி வாடி என்று சஞ்சு குழந்தையை போலால. ஜூஜு மாமா ஏன் இப்படி அழுற? நீ போலீஸ் தானே? நீ போலீஸ்னு சொல்லிட்டு இப்படி அழுதா என்ன அர்த்தம்? போலீஸ்னா அழுவாங்களா? நீ அழுமூஞ்சி போலீஸ் மாமா என்று சஞ்சுவின் பொம்முக்குட்டி சொல்லிக்கொண்டே சிரிக்க, பாப்பு நான் அழலாடி, உன் ஜூஜு மாமா அழமாட்டேன். நீ என் கண் முன்னாடி மட்டும் வந்தா போதும்டி, நான் அழவே மாட்டேன். நீ என் கண் முன்னாடி வந்தா சுத்தமா நான் அழமாட்டேன்டி என்றவுடன் தன்னுடைய இரட்டை ஜடையை ஆட்டிக்கொண்டு பாவாடையை ஒரு கையில் பிடித்தபடி, ஜூஜு மாமா என்னை வந்து பிடிங்க என்று தன் முகத்தை காட்டாமல் வயல்வெளி வரப்பில் ஓட, சஞ்சுவும் அந்த குட்டி தேவதையை நெருங்கி பொம்முக்குட்டியின் தோளை தொட போக வரப்பில் கால் வலிக்கு விழுந்தான். டேய் சஞ்சு, என்னடா ஆச்சு என்று கட்டிலில் இருந்து கீழே விழுந்த சஞ்சுவை எழுப்ப, சஞ்சு தன் இடுப்பை பிடித்துக்கொண்டு எழுந்து அமர்ந்தான். தன் இரு உள்ளங்கையால் தன் முகத்தை அழுத்தி துடைத்தான். என்ன சஞ்சு, மறுபடியும் கனவா என்று ருத்ரன் கேட்க, ஆமா மாமா, என் பாப்பு உயிரோட தான் இருக்கான்னு தோணிட்டே இருக்கு மாமா என்று சஞ்சு சொல்ல, மச்சான் ரிலாக்ஸ்டா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தாண்டா அதவே நினைச்சிட்டு இப்படி கனவு கண்டுட்டு இருப்ப? இறந்தவங்க மறுபடியும் வர முடியாதுன்றது IPS படிச்ச உனக்கு தெரியாதா? பாப்பு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்ற உண்மைய நீ ஏத்துக்க பழகிக்கடா என்று ருத்ரன் ஆறுதலாக தன் மச்சானை அணைக்க, என்னால ஏத்துக்க முடியல மாமா, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா என்று சஞ்சு கலங்கிய விளையுடன் கூற, மச்சான் சின்னடா குழந்தை மாதிரி பண்ற, நீ ஒரு ECPடா, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? இழப்புன்றது நமக்கு ஒன்றும் புது விஷயம் இல்ல. நீயும் சரி நானும் சரி நம்ம அம்மா அப்பாவை இழந்திருக்கோம். அதை அக்செப்ட் பண்ண நீ பாப்பு இறந்ததை ஏன்டா அக்செப்ட் பண்ண மாட்ற? தெரியல மாமா, பாப்புன்னா என் கண்ணுக்குள்ளேதான் இருக்கா, அவ இறந்துட்டான்றத என்னால ஏத்துக்க முடியல மாமா. உனக்கே தெரியும்ல எனக்கு பாப்புவை எவ்வளவு பிடிக்கும். அது லவ்வான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பாப்புவை எவ்வளவு பிடிக்கும் மாமா. ரெட்டை சட்டை போட்டுட்டு குட்டி பாவடை சட்டை போட்டுட்டு அவ ஓடும்போது கொலுசு சத்தம் எப்படி கேட்கும் தெரியுமா? மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் பாப்பு சொன்னதால தானே நான் போலீஸே ஆனேன். கரெக்ட், உன்னோட பாப்புக்காகத்தான் நீ போலீஸ் ஆன. கண்டிப்பா நீ ஒவ்வொரு தடவையும் போலீஸ் யூனிஃபார்ம் போடும்போதும் உன் பாப்பு உன் கூடவே இருப்பா. உன்னை பார்த்து சந்தோஷப்படுவாடா. உன்னை
பாப்பு ஏன் போலீஸ் ஆக சொன்னா? கெட்டவங்களெல்லாம் நீ அழிக்கணும்னு தானே உனக்கான கடமை வெயிட் பண்ணிட்டு இருக்குடா. நம்ம இங்க வந்தது எதுக்காகன்னு தெரியும்ல. அந்த வேலையை விட்டுட்டு என்னடா அது? உனக்குன்னு நிறைய கடமைகள் இருக்குடா. ஃபேமிலியாவும் இருக்கலாம், இந்த சமுதாயமாவும் இருக்கலாம். இப்போதைக்கு பாப்பு உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ. உன் பாப்புவை நான் மறக்க சொல்லலடா. அதை கடந்து போ. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குடா மச்சான், அதை வேஸ்ட் பண்ணாத என்று ருத்ரன் சஞ்சுவை சமாதானம் செய்ய, சரியாக 10 வருடத்திற்கு முன் சஞ்சுவின் பாப்புக்குட்டி ஒரு ஆக்சிடென்டில் இறக்க, அப்பொழுது இருந்து அடிக்கடி தன் கனவில் வந்து செல்வது, அடிக்கடி சஞ்சு தன் பாப்புவை நினைத்து உருகுவது, வருந்துவது என இவை அனைத்தும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். சிறிது நேரத்தில் தங்கள் அன்றாட வேலைக்கு கிளம்ப திடீரென்று கதவை தட்டும் சத்தம் கேட்டது. என்னவென்று ருத்ரன் பார்க்க, வெளியே ஒரு பாடி கார்டு பதட்டத்துடன் நின்றிருந்தான். என்னாச்சு சார் என்ற ருத்ரனை பார்த்துவிட்டு அந்த பாடி கார்டு, டேய் உன்னை எங்கெல்லாம் தேடுறது, சீக்கிரம் வாடா என்று சஞ்சுவை பாடி கார்டு கூப்பிட, என்னாச்சனா என்று சஞ்சு அவன் பின்னே ஓட நேராக மொட்டை மாடிக்கு சென்றனர். அங்கு ஆலி மொட்டை மாடியின் திட்டில் நின்றிருந்தாள். அங்கு வந்த சஞ்சு ஆலியை பார்த்து சற்று பதறினான். அனைவரும், மேடம் ப்ளீஸ் கீழே வாங்க மேடம். ஆலியை இரவு பார்த்து கொள்ளும் அந்த டேக் கேர் முதல் அனைவரும் கத்தினர். அங்கு படைகள் சூழ வேந்தன் வந்தான். What the hell? What is going on here? சற்றென்று தன் கண்ணை எடுத்து ஆலியை பார்த்து கொள்ள வந்த கேர்டேக்கரை கண் இமைக்கும் நேரத்தில் சுட்டான். சஞ்சு அதிர்ந்து பார்த்தான். பாப்பாவை பாத்துக்கிறத விட நீங்க எல்லாம் என்ன ஹேர் பிளக் பண்ண போயிருந்தீங்களா என்று பேசிக்கொண்டு இருக்கும் போதே, ஐயா நான் இப்ப குதிக்க பாரு என்று தடுப்பு சுவற்றில் ஏறி நிற்க, பாப்பா வேண்டாமா, நீ கீழே விழுந்துருவ, ரத்தம் வருடா என்று அண்ணனாக பதறினான் வேந்தன். அங்கு இருக்கும் யாருக்கும் ஆலியை எவ்வாறு காப்பாற்றுவது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது சஞ்சு சற்றும் யோசிக்காமல் தடுப்பு சுவற்றின் திட்டில் ஏறி நடக்க, அதை பார்த்த ஆலி, ஹே ஹேண்ட்ஸம், நீ ஏன் பக்கத்துல வராத, பக்கத்துல வந்தா நான் குதிச்சிருவேன், என்ன மட்டும்தான் ஸ்பைடர்மேன் காப்பாத்துவாரு, போ நீ கீழே இறங்கு என்று ஆலி சொல்ல, மேடம் நான் ஒன்னும் உங்ககிட்ட வரல, நானும் குதிச்சு பார்க்கலான்னு தான் வந்தேன் என்று சஞ்சு சொல்ல, அப்படியா, அப்போ நேத்து நீயும் ஸ்பைடர்மேன் பாத்தியா என்று ஆலி கண்கள் மின்ன கேட்க புரிந்து கொண்டான் சஞ்சு. ஸ்பைடர்மேனை பார்த்து விட்டுதான் இந்த அரலூசி இப்படி செய்கிறது என்று சஞ்சு தனக்குள் நினைத்தவாறு, ஆமா மேம், நானும் குதிச்சு பார்க்கலான்னு தான் மேல ஏறினேன். அப்படியா, சரி வா வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து குதிக்கலாம், வா சீக்கிரம் என்றாள் ஆலி. ஆலி பக்கத்தில் வந்தவன் சட்டென்று அந்த திட்டில் அமர்ந்தான். என்னாச்சு, ஏன் உட்கார்ந்துட்ட, எழுந்து வா கீழே குதிக்கலாம் என்று கூற, எனக்கு ஒரு டவுட் மேம் என்றான் சஞ்சு. என்ன டவுட் என்றாள் ஆலி. நாம கீழே குதிக்கும் போது ஸ்பைடர்மேன் வரலனா என்ன பண்றது என்று சஞ்சு சொல்ல, அதெல்லாம் கண்டிப்பா ஸ்பைடர்மேன் வருவாரு, நம்ம கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே ஸ்பைடிக்கு அது தெரிஞ்சிரும் என்று ஆலி குழந்தையை போல் பேசிக்கொண்டிருக்க, சப்போஸ் நாம கீழே குதிக்க போறோம்னு ஸ்பைடர்மேனுக்கு தெரியலனா, இல்லனா ஸ்பைடர்மேன் தூங்கிட்டு இருந்தாருன்னா நம்மளை எப்படி வந்து காப்பாத்துவாரு என்று சஞ்சு கேட்க, ஆமால ஸ்பைடர்மேன் வரலனா என்ன ஆகும் என்று ஆலி கேட்க, நாம 2 பேரும் கீழே குதிச்சோம்னா கை காலெல்லாம் உடைஞ்சு ரத்தம் எல்லாம் வெளியே போய், ஹே ஹேண்ட்ஸம் நிறுத்து, அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்களா? கரெக்டா சொன்னீங்க மேடம். ஹாஸ்பிட்டல் போனா டாக்டரை பார்க்கணும், டாக்டரை பார்த்தா டாக்டர் என்ன செய்வாரு, ஊசி போட சொல்லுவாரு. நான் குதிக்க மாட்டேன், உனக்கு வேணா நான் அண்ணா கிட்ட சொல்லி டாக்டரை வர சொல்லி பெரிய ஊசியா போட சொல்றேன், நீ வேணா குதி என்று ஆலி சொல்ல, ஐயோ அரலூசா இருந்தாலும் சரியான விவரமா இருக்கு என்று மனதில் நினைத்து கொண்டு, ஐயோ மேடம் எனக்கு ஊசினா பயம், என்னையும் கீழே கூட்டிட்டு போயிருங்க மேம், எனக்கு கீழே இறங்க பயமா இருக்கு என்றான் சஞ்சு. ஐயோ இவ்ளோ பெரிய எரும மாடு மாதிரி இருக்க,
கீழே இறங்க பயமா? எனக்கெல்லாம் பயமே இல்லையே. சரி வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். மேம், எனக்கு ஊசியெல்லாம் போட மாட்டீங்கல்ல என்று சஞ்சு கேட்க, போட மாட்டேன். ஆனா நீ எனக்கு ஒண்ணு செய்யணும். என்ன மேம் செய்யணும்? அதுவா, எனக்கு உன் மேல எனக்கு உப்பு மூட்டை தூக்கணும். உப்பு மூட்டையா? ஆ, ஆமா. உப்பு மூட்டை தூக்கி நம்ம தோட்டத்தை சுத்தி எனக்கு 20 டைம்ஸ் போகணும். சின்னது 20 டைம்ஸா? ஐயோ, என் வாயிலே நான் சூனியம் வச்சுக்கிறது இதான் நினைக்கிறேன் என்று சஞ்சு மனதில் நினைத்து கொண்டு, ஓகே மேம், நான் உப்பு மூட்டை தூக்குறேன். இப்ப என்ன ப்ளீஸ் கீழே கூட்டிட்டு போயிடுங்க மேம். சரி சரி, பயப்படாத, வா என்று தைரியசாலியை போல சஞ்சுவின் கையை பிடித்துக்கொண்டு கீழே இறங்கினாள் ஆலி. ரொம்ப தேங்க்ஸ் மேம், உங்களை மாதிரி தைரியமானவங்களை நான் பார்த்ததே இல்லை என்று சஞ்சு ஆலியிடம் சொல்ல, வளர்ந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சமாதும் தைரியமா இருக்கணும் என்ன மாதிரி என்று. அண்ணா பாத்தீங்களா, நான் ஹேண்ட்ஸமையே காப்பாத்திட்டேன். பாவம், அவருக்கு ஊசினா பயமா. இவரை வேலையை விட்டு அனுப்பிருங்கண்ணா. இவரு இவ்வளவு பயந்தாருன்னா எப்படி பாடி கார்டு வேலை செய்வாரு? வேஸ்டா ஏன் சம்பளம் கொடுக்குற அண்ணா என்று அண்ணனிடம் கூறிக்கொண்டிருக்க, அடிப்பாவி, என்னமா பேசுது இந்த லூசு என்று சஞ்சு நினைத்து கொண்டிருக்க, நைஸ் மூவ் மிஸ்டர் ரான்சம், தேங்க்யூ சோ மச் என்று தன் தங்கையை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றான். தம்பி, சார் உள்ள கூப்பிடுறாரு. ஒரு பாடி கார்டு சொல்ல மிகவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது சஞ்சுவிற்கு. புலியின் கோட்டைக்குள் செல்வது சாதாரணமான விஷயம் அல்லவே. மிகவும் லிமிட்டட் பாடி கார்ட்ஸ்கள் மட்டுமே அரண்மனைக்குள் அலௌடு. இப்பொழுது ஆலிவேந்தனை பற்றிய ஆதாரங்களை திரட்ட இது ஒரு அரிய வாய்ப்பல்லவா? அரண்மனைக்குள் நுழைந்தான் சஞ்சு. அங்கு நடுநாயகமாக ஒரு அரசனின் சிம்மாசனத்தை போல் இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தான் வேந்தன். கமான் ஹேண்ட்சம், யாருக்கும் கிடைக்காத சான்ஸ் உனக்கு கிடைச்சிருக்கு. யூ ஆர் சோ லக்கி என்று கூறி பக்கத்தில் இருக்கும் நாற்காலியில் அமர சொல்ல, இட்ஸ் ஓகே சார் என்று பவ்யமாக நின்று கொண்டான் சஞ்சு. உன்னை இங்க எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? நோ சார் என்று சஞ்சு சொல்ல, ஃபுல் டைம் என் பாப்பாவை இனி நீ தான் டேக் கேர் பண்ணணும் என்றான் வேந்தன். சஞ்சு சட்டென்று நிமிர்ந்து பார்த்தான். ஐ நோ மிஸ்டர் ஹேண்ட்சம், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணை எப்படி ஒரு ஆணான நீங்க பார்க்க முடியும் அப்படின்றது தானே. பட் நான் ஒரு நாளைக்கு 100 கண்ட்ரீஸோட டீல்ஸ் வச்சிட்டு இருக்கேன். அவங்க பார்வையிலே எனக்கு தெரியும் அவங்க யாருன்னு. எனக்கு செட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்றது ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அது எல்லாம் நேச்சுரலாவே எனக்கு வந்துருச்சு. ஸோ என் பக்கத்துல நான் யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்க கூடாதுன்றத என் மூளை கரெக்டா சொல்லும். ஸோ நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன். உன்னோட கண்ணில் நீ என் பாப்பாவை தப்பான ஒரு பார்வை கூட பார்க்கல. உன் பார்வையில ஒரு கண்ணியம் இருக்கு. அதே சமயத்துல பாப்பாவை நீ ஹேண்டில் பண்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி ஆளுதான் என் பாப்பாவை பாத்துக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இனிமே நீ தான் பாப்பாவுக்கு கேர்டேக்கர். சேலரி நீ எதிர்பார்க்கிறத விட உன் அக்கௌண்ட்டுக்கு அதிகமாகவே கிரெடிட் ஆகும் என்று சொல்லி நியூட்ரிஷன் ஒருவரை அழைத்து ஆலைக்கு எப்பொழுது என்னென்ன உணவுகள் கொடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் தெளிவாக சஞ்சுவிடம் கூறினர். அங்கிருந்த ஒரு பாடி கார்டு ஆலையின் அறையை காட்ட சஞ்சுவும், ஐயோ, இந்த லூசு கிட்ட பட்டு நான் படாத பாடு படப்பறேன். கேஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்தனா இல்ல இந்த லூசுக்கு ஆயா வேலை பார்க்க வந்தனா என்று தன் மனதில் புலம்பிக் கொண்டே ஆலையின் அறைக்குள் சென்றான் சஞ்சு. 6 வயது குழந்தையின் அறை எவ்வாறு இருக்குமோ அவ்வாறே இருந்தது. அந்த அறை முழுக்க லெமன் எல்லோ நிறத்தில் இருந்தது. அங்கு உள்ள அனைத்து பொம்மைகளும் எல்லோ நிறத்தில் இருந்தது. அதை வைத்தே சஞ்சுவுக்கு புரிந்தது ஆலிக்கு பிடித்த நிறம் எல்லோ என்று. சுவர்களில் ஆலியின் ஓவியம் தத்ரூபமாக வரையப்பட்டிருந்தது. கட்டிலின் மெத்தையில் நிறைய கார்ட்டூன் காமிக்ஸ் புத்தகங்கள் இருந்தது. அந்த அறை முழுவதும் ஆலியின் வாசம் மட்டுமே இருந்தது. அது என்னவோ தெரியவில்லை. சஞ்சுவிற்கு
ஆலியின் தனித்துவமான நறுமணம் மிகவும் பிடித்திருந்தது. திடீரென்று முதுகிற்கு பின் யாரோ கண் வைப்பது போல இருக்க சற்றென்று தன் கைகளை தலைக்கு மேல் தூக்கி நின்றான். யாராக இருக்கும்? வந்தது ஆலிவேந்தனா அல்லது இவர்களின் திருட்டுத்தனத்தை கண்டுபிடித்த பாடிகார்டில் ஒருவனா? அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.